தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலர்கள் கையில் லத்தி வைத்திருக்கவில்லை என்றால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என விருதுநகர் எஸ்பி தெரிவித்திருக்கிறார். அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி தேவி தாக்கப்பட்ட நிலையில் தற்போது காவலர்களுக்கு வாக்கி டாக்கி மூலமாக எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருப்புக்கோட்டையில் சரக்கு வாகன ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் டிஎஸ்பி காயத்ரி தேவி தாக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விருதுநகர் எஸ்பி கண்ணன் காவலர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். காவலர்கள் கையில் லத்தி வைத்திருக்கவில்லை என்றால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, அருப்புக்கோட்டையில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்த போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி அந்த போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக நேரில் ஆய்வு நடத்திய மாவட்ட எஸ்பி கண்ணன் உடனடியாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை வாக்கி டாக்கி மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக காவல்துறையினர் தங்களது பணியில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களும் லத்தி இல்லாமல் வெளியே வரக்கூடாது. அவ்வாறாக லத்தி இல்லாமல் யாரையாவது பார்த்தால் அவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற, அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அங்கு பொதுமக்கள் மத்தியில் வெறும் கையில் பேசுவதை விட லத்தியோடு பேசுவதற்கு தான் அதற்கு வேல்யூ அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். எனவே காவல்துறையினர் பணியில் இருக்கக்கூடிய அனைவருமே கையில் லத்தி இல்லாமல் வெளியே வரவே கூடாது என்கின்ற முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல இரவு நேரத்தில் டிஎஸ்பிக்கள் ரோந்து பணியில் ஈடுபடும் போது கூடுதலாக தங்களது வாகனங்களில் அதிக அளவிலான காவலர்களை அழைத்து செல்ல வேண்டும். தனியாக எங்கும் செல்லக்கூடாது. மிகுந்த பாதுகாப்புடன் அனைத்து இடங்களுக்கும் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய அறிவுறுத்தலையும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் சீருடையில் இருந்தாலும் சரி, சீருடை இல்லாமல் இருந்தாலும் சரி, ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களில் செல்லக்கூடாது. அவ்வாறாக ஹெல்மெட் அணியாமல் சென்றால் அவர்கள் மீது பொதுமக்களுக்கு எவ்வாறு அபராத நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுபோன்ற நடவடிக்கையை மற்ற காவலர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற முக்கிய அறிவுறுத்தலை அனைத்து காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த அறிவுறுத்தல் என்பது வாக்கி டாக்கி மூலமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல்களை அனைத்து காவலர்களுக்கும் பகிர வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் இந்த அறிவிப்பின் மூலமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி கணேஷ்குமார்.